இந்த வல்லமை அப்படின்ற படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான கதைக்களம் என்ன அப்படின்றத சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த படத்தை ஃபுல்லா பார்த்துடலாம். படத்துல ஸ்டார்டிங்ல நம்மளோட பிரேம்ஜியை காட்டுறாங்க. இவரோட மனைவி இல்லை, இப்போ வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கு. பெண் குழந்தை, அதுவும் இல்லாம இவர் பொண்ணு மேலே இவர் ரொம்ப உயிரை வச்சிருக்காரு. அந்த பொண்ணு என்ன ஆசைப்பட்டாலும் செஞ்சிருவாரு. அது எவ்வளவு கஷ்டப்படாலும் சரி, இவங்க ரொம்பவே கஷ்டப்படுற குடும்பம் தான். பிரேம்ஜி என்ன வேலை கிடைச்சாலும் செய்வாரு. ஸோ அப்படி இருக்க ஒருத்தர் தான். இப்படி இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணு ஒரு 2 நாளா வந்துட்டு ஒழுங்கா எதுவுமே பண்ணாம இருக்காங்க. அவங்க வந்து இப்பதான் ஸ்கூல் வந்துட்டு 8வது 9வது படிச்சுட்டு இருக்கவங்க. ஒரு 2 நாளா ரொம்ப பயப்படுற மாதிரி, வீட்டை விட்டு வெளியே வராம மாதிரி இருக்கு. ரொம்ப ஃபீவரா இருக்கேன்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட கூட்டு போனா அங்க ஒரு செம ஷாக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா, ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன நடந்தது அப்படின்ற சொல்றாங்க. இப்ப அந்த பொண்ணு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பணக்காரன், ஒரு பதவியில இருக்க பையனால, அவரோட பையனால வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பொண்ணு. அதாவது பாலியல் தொந்தரவு. ஸோ இந்த விஷயம் வந்து இப்ப பிரேம்ஜிக்கு தெரிய வருது. இவருக்கு பிரேம்ஜிக்கு இன்னொரு ஒரு குறைய இருக்கு. என்னன்னு பார்த்தா, ஒரு காது வந்து ஒரு காது கேட்காது, மிஷின் வச்சாதான் கேட்கும். ஸோ இப்படி இருக்க இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, பேசாம வேணா சென்னை விட்டு போயிடலாமாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பொண்ணு சொல்றாங்க, வலியோ இதுவோ நம்ம திருப்பி கொடுக்கணும்பா அப்படின்னு சொன்னதும் அவங்க பொண்ணு தான் எது கேட்டாலும் செய்வார்ல, பாதிக்கப்பட்டிருக்கா இந்த பொண்ணை இப்போ ஏதாச்சும் செய்யணும்னு சொல்ல இப்போ பயந்தாங்குழியா இருக்க அவர் ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அந்த மிகப்பெரிய பதவியிலையும் பணக்காரங்களே இருக்கவங்க என்ன பண்றாரு அப்படின்றது தான் இந்த வல்லமை அப்படின்ற படத்துக்கான முழு கதைக்களமே. நீங்க இதுக்கு முன்னாடி ஜித்தா படம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதே மாதிரியான ஒரு படம் தான் இதுவும். ஆனா கொஞ்சம் கதைக்களத்தை மாத்தி ரொம்ப தைரியமான முறையில எப்படி போராடுறது, இவங்களெல்லாம் எதிர்த்து அப்படின்றத ரொம்ப தெள்ள தெளிவா காட்டியிருக்காங்க. ஸோ நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தபுளான மூவி. உங்க வீட்டு பெண் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த படத்தை நீங்க ஒரு வாட்டியாச்சும் வந்து தியேட்டர்ல கூட்டு போய் காட்டணும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டா எப்படி தைரியமா இருக்கணும், இந்த மாதிரி பாதிப்புல இருந்து எப்படி தப்பிக்கணும்ன்ற வரைக்கும் இந்த படத்துல ரொம்ப தெள்ள தெளிவா கொடுத்துருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. ரொம்ப ஒர்த்தபுளான மூவி, மெசேஜ் உள்ள ஒரு மூவி. தியேட்டர்ல பார்க்கறதுக்கு 200% ஒர்த்தபிள். ஸோ கண்டிப்பா இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.